உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, சனி பகவானுடைய பெயர்ச்சி. இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்க போறோம். இந்த 7.5 சனி 7.5 ஆண்டுகள் மேச ராசியை இந்த சனி பகவான் பிடிக்க போகிறார் அப்படின்னு சொன்ன எவ்வளவு பயமா இருக்குது உங்களுக்கு. சனி பகவான் ஒரு ராசியை பார்த்து பயப்படுறார் அப்படின்னா மேச ராசியை பார்த்துதான். மேச ராசியில் சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார். நவ கிரகங்களில் அரசன் சூரியன். அந்த சூரியன் மேசத்துல உச்சம் பெறுகிறார். மேசத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார். அதே மேசத்துல சனி பகவான் நீச்சம் பெறுகிறார். அப்ப யாருடைய பிடியிலும் சிக்காத ஒரே ஒரு ராசி மேச ராசி தான். அதனாலதான் சனி பகவான் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ அவங்களுடைய வாழ்க்கையில தடைகளையோ கண்டிப்பாக தரமாட்டார். மேச ராசிக்காரங்கள் தைரியமாக தன்னம்பிக்கையோடு இந்த 7.5 சனியை எதிர்கொள்ளலாம். அப்ப இந்த 7.5 சனி எப்போ மேசராசிக்கு வருது அப்படின்னா, மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 மேசராசிக்கு சனி பகவான் வர்றார். கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் வர்றாரு. அப்ப இது மேச ராசிக்கு விரய சனியாக வருகிறது. அப்ப இந்த ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்கிறார் அப்படின்னா, இப்ப கோல்சார பிரகாரம் எடுத்துட்டீங்கன்னா 3, 6, 11, 12ஆம் இடங்களில் சனி பகவான் வந்தால் அந்த சனி பகவான் நல்லதை செய்வார், நல்ல வளர்ச்சியை கொடுப்பார், அவங்களுக்கு எந்த தடைகளையும் கொடுக்க மாட்டார். திருமணம், வாழ்க்கையில குழந்தை பாக்கியம், எல்லா விதமான யோகங்களையும் கொடுத்து நல்லபடியாக வாழ வைப்பார். ஆனா இந்த 12ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது இப்ப 7.5 சனி, அதாவது விரயச்சனியாக உருவெடுக்கிறது. அப்ப இது ஒரு சூட்சமம். அப்ப இப்ப மேச ராசிக்கு இது பார்க்க போனா விரயச்சனி. அப்ப இந்த விரயச்சனி காலகட்டங்களில் யாருக்காவது வெளிநாடு போவதற்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, வெளிநாடுக்கு நீங்க அப்ளை பண்ணி இருந்தால் வேலைக்கு போற மாதிரி இருந்தாலும் வேலைக்கு போகலாம். நீங்க பிசினஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் பிசினஸ் பண்ணலாம். கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிற மாதிரி இருந்தாலும் செட்டில் ஆகலாம். இது மாதிரி கடல் கடந்து போவது இந்த சனி பகவானுக்கு ஒரு பரிகாரம். இது யாருக்கெல்லாமே இந்த வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். அதே சமயத்துல மனைவி மக்கள்ல இங்க இருக்கிறாங்க, நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க, அந்த மனைவி மக்களையும் வெளிநாடு கூட்டிட்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா தாராளமாக சந்தோஷமாக நீங்க கூட்டி செல்லலாம். இது ஒரு பரிகாரம். இதுக்கு அடுத்தபடியாக இந்த 7.5 சனி காலகட்டத்தில் நாம பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். இந்த 7.5 சனிக்கு முக்கியமான பரிகாரமே நிதானம் அவசியம், பொறுமை அதை விட அவசியம். அப்ப இந்த பொறுமையும் நிதானமாகவும் இருந்து விட்டால் நம்ம 7.5 சனியின் பாதிப்பில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு 90% வாய்ப்பு இருக்கிறது. அப்ப ஏன் சொல்றேன்னா, இந்த 7.5 சனி அப்படிங்கிறது ஒரு ராசிக்கு வருது அப்படின்னா, இந்த 7.5 சனியிலிருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது.
எப்பேற்பட்ட ஜோசியர்கள், எத்தனை ஜோசியர்கள் இதற்கு கருத்து சொன்னாலும் 7.5 சனியிலிருந்து ஒருத்தர் தப்பிக்க முடியுமானா தப்பிக்க முடியாது. தன்னை படைத்த கடவுளே இந்த 7.5 சனி, அந்த 7.5 சனியின் பலனை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற கருத்து தான் இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கும். அந்த தாக்கத்திலிருந்து நாம தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மளுக்கு தேவை சாந்தம், பொறுமை, நிதானம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு இந்த மாதிரி காலகட்டத்துல ஒரு விஷயங்கள் செய்ய போகும்போது, ஒரு கல்யாணம் பண்ண போறேன்னு நினைச்சீங்கன்னா அதுல சில தடைகள் வரும். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னா அதுல சில தடைகள் வரும். ஒரு வேலைக்கு போறேன்னு சொன்னீங்கன்னா அதுல சில தடைகள் வரும், சில குழப்பங்கள் வரும், சில பிரச்சனைகள் வரும். இது எல்லாமே இந்த சனி பகவான் கொடுக்கறதா. அப்ப அந்த பிரச்சனைகளையும் அந்த வழிகளையும் அந்த வேதனைகளையும் நாம நிதானமாக பொறுமையாக இருந்து அதை கடைபிடித்து தப்பித்துக் கொள்வதற்குத்தான் பார்க்க வேண்டும். இப்போ ஒருத்தர் கூட போய் சண்டை போடுறதோ, நமக்கு நியாயம் வேணும்னு சொல்லி அவங்க கூட பார்க்க போன ஃபைட் பண்றதோ, அவங்களை ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க கூட சண்டை போடுறதோ, என்னுடைய கௌரவம் என்ன ஆகிறது, அவனை விடவே மாட்டேன் அப்படின்னு நினைச்சு இந்த சமயத்துல அவங்க கூட பார்க்க போன முரண்டு பண்ணுவதோ இந்த சமயத்தில் கூடாது. அப்ப விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை. அப்ப நீங்க விட்டு கொடுக்கறதுனால உங்க குடும்ப கௌரவம் போயிருமா, உங்களுடைய கௌரவம் போயிருமா? கண்டிப்பாக போகாது. இன்னும் ஒவ்வொரு படியாக நீங்கள் உயர்ந்து கொண்டுதான் இருப்பீர்களோலையோ கண்டிப்பாக நீ கீழே வந்துட்டீங்க ஒரு காலமும் நினைக்க வேண்டாம். அதுபோல நம்ம எந்த அளவுக்கு தாழ்ந்து போகிறோமோ, எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில நல்லா இருப்போம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த 7.5 சனி அப்படிங்கிறது நம்மளை சுத்தியுமே சில கஷ்டங்களை கொடுப்பதற்குத்தான் காத்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த சமயத்துல நம்மளுக்கு இதற்கு முன்னாண்ட நல்ல நட்பா இருந்தவங்க, நல்ல ஃப்ரெண்ட்லியா இருந்தவங்க, நம்மோட பழகின உறவு முறைகள், இது எல்லாமே நல்ல விதமா இருந்துச்சு. ஆனா இந்த 7.5 சனி காலகட்டத்துல அந்த உறவுகள் பகையாகும், நம்மளுடைய நட்பு வட்டாரம் பகையாகும், நம்மளுக்கு தேவையில்லாத எதிர்ப்புகள் வளரும். இது எல்லாமே இந்த 7.5 சனி காலகட்டத்துல நடக்கும். இந்த 7.5 சனி என்பதே ஒரு சோதனை காலம். நம்மளை சோதனை பண்ணி வேடிக்கை பார்ப்பதுதான் அந்த சனியுடைய காலம். அப்ப இதுல நமக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அப்ப அந்த அனுபவத்தை நம்ம மெல்ல மெல்ல நம்ம வாங்கிக்கணும். அப்ப இந்த நட்பு வட்டாரத்துல கண்டிப்பா பகை உருவாகும், பிரச்சனைகள் உருவாகும், சொந்த பந்தமும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அப்ப நம்ம மேல அவங்க இல்லாத பகையை உருவாக்குவாங்க. அப்ப இந்த மாதிரி காலகட்டத்தில் எல்லாமே அனுசரித்து அவங்க நம்மளோட பிரச்சனைக்கு வர்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம கொஞ்சம் சாந்தமாக பொறுமையாக இருந்து அந்த பிரச்சனையை நம்ம தப்பிச்சுக்கணும். அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல நாம ஒருத்தர்கிட்ட நம்ம அதிகமா பேசுறதையே குறைச்சுக்கணும். நம்மளுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். நம்மளுடைய குடும்பம், நம்முடைய மக்கள், நம்மளுடைய வீடு இப்படின்னு பார்க்க போனா நம்ம நிதானமாக இருந்து கொள்வது நல்ல விஷயம். அப்ப இந்த மாதிரி சமயத்துல நம்மளை தேடி தேடி பிரச்சனைகள் வீடு தேடி வரும். அப்ப அந்த வீடு தேடி வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொண்டு சமாளிப்பது எப்படி அப்படின்னு நீங்க கத்துக்கணும். அப்ப ரொம்ப சாந்தமாக இருந்து அதை எல்லாமே ஃபேஸ் பண்ணி அந்த பிரச்சனைகளை பெரிதாக்காமல் நீங்கள் இந்த சமயத்துல அதை எல்லாமே பொறுத்து போவது நல்ல விஷயம். பொறுத்து போகாமல் நீயா நானா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகளை தோல்ல தூக்கி போட்டுக்கிறீங்கன்னு சொல்லித்தான் அர்த்தம். அதே சமயத்துல இந்த 7.5 சனி முடியும் காலகட்டத்தில் நம்ம யாருகிட்டையும் கைகட்டி நிற்க கூடாது, நம்ம யாரையும் எதிர்பார்த்து நிற்க கூடாது.
நம்ம கெத்தா இருக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலையை நீங்க உருவாக்கிக்கணும். இந்த 7 சனியின் முடிவுல கண்டிப்பாக மேசராசிக்காரங்க வீடு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வீடு அமையும். வீடே அமைஞ்சிருந்தாலும் ஒரு சின்ன நிலமாவது வாங்குவீங்க. உங்களுக்கு பார்க்க போனா தொழிலையும் நல்ல வளர்ச்சி இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா பூமி சம்பந்தப்பட்டது, ஒரு பெரிய பூமி சம்பந்தப்பட்டது, ஒரு தோட்டம் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இது எல்லாமே உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு தொழில் துவங்குறீங்க, ஒரு தொழிலில் முட்டுவலி போட போறீங்க, ஒரு தொழிலில் பெருசாக்குறீங்க. இந்த மாதிரி சமயத்தில் பல தடுங்கல்களும் பல சோதனைகளும் வரும். இது எல்லாமே மீறி சரி செய்து கொண்டு வாழ பழகிக்கோங்க. குடும்ப ரீதியாகவும் நீங்க நல்லது சொன்னாலும் பொல்லாப்பு அப்படிங்கிற பேர் வரும். நீங்க நல்லதை நினைச்சாலும் அவங்க நல்லதை நினைக்க மாட்டாங்க. அவங்க உங்களுக்கு எகென்ஸ்டாக நினைச்சு பேசுவாங்க. இது அவங்களா பேசல, இந்த சனி பகவான் தான் பேச வைக்கிறாரு, நம்மளுக்கு பிரச்சனையை உருவாக்குறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த இடத்துல அமைதியா போயிருங்க, சாந்தமாக இருங்க, உங்க மக்கள்கிட்டையும் பொறுமையா இருங்க. அப்ப எப்பவும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கையை விட இந்த பீரியட்ல ரொம்பவும் சாந்தமாகவும் ஒரு பிரச்சனைகளை வளர விடாத அளவுக்கும் இருக்கணும். அது போக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உறுதியாகவும் தெளிவாகவும் தன்னம்பிக்கையோடும் கண்டிப்பாக இருங்க. உங்களை 7 சனி ஒன்றும் பண்ணாது. நான் உறுதியாக சொல்கிறேன், உங்க வாழ்க்கையில நீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. இந்த 7 சனி பகவான் அப்படின்னாவே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சனி பகவான் ஆப்பட்டது நம்மளுக்கு சனி பகவான் பார்த்து எதுக்கு பயப்படுறீங்க? யார் பயப்படணும் தெரியுமா? ஒரு தப்பு செய்யறவங்க பயப்படணும், தப்பான வழியில போறவங்க பயப்படணும், ஒரு கேம்பிளிங் ஒரு சூதாட்டம் ஆடுறவங்க இந்த சனி பகவானை பார்த்து பயப்படணும், ஒரு பொம்பளை விஷயத்துல போறவங்க இந்த சனி பகவான் பார்த்து பயப்படணும். இந்த மாதிரி குறுக்கு வழியில போறவங்க, தவறான செயல்களில் ஈடுபடுறவங்க, இவங்களை சனி பகவான் கண்டிப்பாக மன்னிக்கவே மாட்டார். அவர் கொடுக்க வேண்டிய தண்டனையை கண்டிப்பாக கொடுப்பார். அப்ப அந்த தண்டனை மூலியமாக பொன் இழந்து, பொருள் இழந்து, காசு பணத்தை இழந்து, உங்களுடைய கௌரவத்தை இழந்து, நீங்கள் உங்களுடைய தன்மானத்தையும் இழந்து ரோட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால நீங்க எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. சனி பகவான் பார்க்க போன கொடுமைக்காரன் அல்ல. உங்களை பட்டை தீட்டி உங்களை நேர்வழிக்கு கொண்டு உங்களை ஜெயிக்க வைப்பதற்குண்டான எல்லா வழியும் கண்டிப்பாக அந்த சனி பகவான் காட்டுவார். நேயர்களே, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அதே சமயத்துல இந்த மாதிரி டயத்துல ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றீங்க, ஒரு தொழில் தொடங்குறீங்க, ஒரு நல்ல முறைக்கு வரும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. அப்படி பார்க்கணும்னு நினைச்சா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.